ஹே ஃபம், வெள்ளையங்கிரி பார்ட் 3 வீடியோ தான் இது. 6வது மலையில இருக்க ஆண்டி சுனையில குளிச்சுட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். வாங்க ரேவா, பஜ்ஜி சாப்பிட்டு போலாம். சாமி பாட்டு வாங்க ரேவா, சூடா வாங்க ரேவா. 7வது மலை ஆரம்பிக்கும் போதே கடையில சுட சுட பஜ்ஜி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு சாப்பிடாம போறதுக்கு மனசே இல்ல. சுக்குமல்லி காஃபி வாங்கிட்டு அங்க இருந்த குளிருக்கும் அந்த சூடா சுக்குமல்லி காஃபிக்கும் அந்த சுட சுட இருக்க பஜ்ஜிக்கும் வேற லெவலா இருந்துச்சு. பஜ்ஜி 20 ரூபாயும் சுக்குமல்லி காஃபி 30 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நம்மளும் பாதி தூரம் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். என்னப்பதை பார்ப்பதற்காக, தரிசனம் கிடைப்பதற்காக உன் பிள்ளை வருகிறேன். நம்மளுக்கு டைம் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பையில இருந்த ஆப்பிள் எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே மலையேற ஆரம்பிச்சிட்டோம். போற வழியிலே விநாயகர் உருவத்துல பாறை இருக்கும். அதை கும்பிட்டுட்டு நம்மளும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 7வது மலை ஏறும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு கஷ்டத்தையும் நம்ம தாண்டி போனாதான் நம்ம ஐயனையே பார்க்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் யாருமே வெள்ளையங்கிரிநாதரை போய் பார்க்க முடியாது. உடல் வலிமையும் மனதைரியமும் இருந்தா மட்டும்தான் அவரை போய் நம்ம பார்க்க முடியும். ஐயன் சன்னதி நெருங்க நெருங்க நம்ம அவரை பார்த்துருவோம்ன்ற ஆர்வத்திலே நம்ம வேகமா மலையேற போய்கிட்டு இருந்தோம். நாங்க நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது நம்ம இதெல்லாம் தாண்டியா வந்தோம்ன்ற அளவுக்கு நம்மளுக்கே ஆச்சரியமா ஆயிருச்சுங்க. வெள்ளையங்கிரிநாதர் கரெக்டா கடல் மட்டத்துல இருந்து 6000 அடி ஹைட்ல இருக்காப்ல. பகல்ல எடுத்துட்டோம்னா வெயில் பயங்கரமா இருக்கும், சாயந்தரம் எடுத்துட்டோம்னா குளிர் பயங்கரமா இருக்குங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, அங்க இருக்க பாறைகளை ஃபுல்லா விபூதி பாறைன்னு சொல்றாங்க. அந்த பாறைகளை நோண்டணும்னா விபூதி மணி தான் நம்மளுக்கு கையிலே வந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்க விபூதியோட கலந்து நம்ம பூசிக்கலாம். ஒரு வழியா நம்மளும் 7 மலை தாண்டி வெள்ளையங்கிரிநாதர் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோட விநாயகர் இருப்பாப்புல. அவரை கும்பிட்டுட்டு நம்மளும் ஐயனை பார்க்க போயிட்டோம். மேல வந்துட்டு காணிக்கே வாங்க மாட்டாங்க. அதனால உங்களால முடிஞ்ச பொருளை கீழே இருந்தே வாங்கிட்டு போங்க. நாங்க கீழே இருந்து போகும்போதே ஐயனுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். பழங்கள் வாங்கலாம், பூ வாங்கலாம், கீழே இருந்து சுத்தமான தண்ணியை கொண்டு போகலாம். மேல வந்து தண்ணி இருக்காது. உங்களால எவ்வளவு வெயிட் கொண்டு போக முடியுமோ அதுக்கு தக்கன வாங்கிட்டு போங்க. கஷ்டப்பட்டு 7 மலை ஏறி வந்து நம்ம ஐயனை பார்த்த சோர்ல நம்ம அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிருச்சுங்க. நாங்க போய் இந்த டைம் கூட்டமே இல்லை. ஃப்ரீயா ஐயனை தரிசிச்சுட்டு அங்க 5 நிமிஷம் இருந்துட்டு தான் கீழே இறங்க ஆரம்பிச்சோம். ஸோ நான் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். டாடா, பை.